வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி விலன். ஸோ வரக்கூடிய இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 2A போன்ற தேர்வுகளுக்கு நமக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரும். அதில் அதிகமான கேள்விகள் அப்படின்றது போன வாட்டி யூனிட் 8லையும் இப்போ புது சிலபஸில் யூனிட் 6லையும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு வரலாறு சம்மந்தப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி இந்த மாதிரி செஷனில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் அப்படின்றது பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு அப்படியே இந்த வீடியோ அப்படின்றது பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கக்கூடியது அப்படின்றது was called as the ambassador of Hindu Muslim unity அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அப்படின்றது இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமில் வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் தூதுவர் இவர் தான் சொல்லி சொன்னவங்க யார் அப்படின்ட்டு டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம அது யார் அழைச்சாங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. ஐஎன்எம் டாப்பிக்கில் வரக்கூடியது, அதாவது ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய இந்தியன் நேஷனல் மூட் இந்திய தேசிய இயக்கம்ல வரக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாகிஸ்தானின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியோட அம்பாசிடர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. யார் இவங்களை அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்மளோட சரோஜினி அம்மையார் அவர்கள் இருக்காங்கல்ல, இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய சரோஜினி அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னா அவர்களை ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியோட தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழைச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக இவர் எந்த நேரத்தில் இந்த மாதிரி அழைக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா 1916 காலகட்டத்தில் நமக்கு இந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் அப்படின்ற கட்சிக்கு இடையில ரெண்டு பேர் சேர்ந்து லக்னோ பேக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, லக்னோ உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த உடன்படிக்கைக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இவர் இருந்திருப்பார், அதனால இந்த மாதிரி அழைச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கண்டென்ட். ஸோ தூதுவர் அழைக்கப்பட்ட ஜின்னா அவர்கள், அழைச்சவங்க சரோஜினி அம்மையார் அவர்கள். ஸோ முக்கியமான கண்டென்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அப்படின்றது who is called as the prophet from the south அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இவர் சம்மந்தப்பட்ட டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், நமக்கு யூனிட் 6ல் உள்ள கண்டென்ட், அதாவது தமிழ்நாடு வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட். ஸோ ப்ராஃபட் ஃப்ரம் தி சவுத், அதாவது நமக்கு இதை எப்படி படிச்சுப்போம்னா ப்ராஃபட் ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் தான் நமக்கு தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அப்படின்ற அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவளை வந்து இப்படி அறிவிச்சாங்க. ஸோ யுனெஸ்கோ அமைப்பினால் தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஈவே ராமசாமி என்று அழைக்கப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது முக்கியமான ஒரு கண்டென்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். என்ன அப்படின்னா இந்த தந்தை பெரியார் அவர்களுக்கு நிறைய பட்டங்கள் அப்படின்றது இருக்குது. வெண்தாடி வேந்தர் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. அது மாதிரியே பெண்ணிய போர் முரசன் ஒரு பெயர் இருக்குது. சுயமரியாதை சுடர், பகுத்தறிவு பகலவன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அப்படின்றது இருக்குது. சிறைப்பறவை அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பட்டம் இவருக்கு இருக்குது. யார்? தந்தை பெரியார் அவர்களுக்கு. அப்போது சிறைவாசம் அப்படின்றது, அதாவது தந்தை பெரியார் அவர்கள் தன்னோட வாழ்நாளில் எவ்வளோ ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படின்றது பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். சார் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி அப்படின்றதும் தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். Who was the founder of self-respect movement in India? சரி, இன் தமிழ்நாடு. தமிழகத்தின் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பி தியாகராயர், ஈவே ராமசாமி, சி.என். அண்ணாதுரை, எம் கருணாநிதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்றது ஒரு மிக வளர்ச்சி அடைந்த ஒரு பகுத்தறிவு மாநிலமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது 1925 காலகட்டத்தில் உருவாக்கப்படுது. என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 காலகட்டத்தில் தந்தை பெரியார் அப்படின்றவர் திருவள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய சேரமகாதேவி அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிதியில் நடக்கக்கூடிய ஒரு குருகுலத்தில் ஒரு அநீதி அப்படின்றது நடக்குது. அதாவது தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு மாதிரியும் உயர் சாதி மாணவர்களுக்கு ஒரு மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்றத பார்க்குறார். அப்புறம் அங்கேருந்து கோபம் அடைஞ்சு நேராக காங்கிரஸ் கட்சி மாநாட்டுக்கு வரார். அந்த மாநாட்டில் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடுக்காக நம்ம போராடணுன்ற மாதிரி பேசுகிறார். ஆனால் ராஜாஜி அப்படின்றவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். நம்ம பிற்காலத்தில் அதை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு சுதந்திரத்து போராடணுன்ற மாதிரி சொல்கிறார். அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறன்னு சொல்லிட்டு வெளியேறி வந்து தந்தை பெரியார் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியிலேருந்து வெளியேறி வந்து உருவாக்கிய இயக்கம் தான் 1925 காலகட்டத்தில் ஈவே ராமசாமி, அதாவது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம். ரொம்ப முக்கியமாக இந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி என்ன டிஎன்பிசியில் ரிப்பீட் ஆகிப்பாங்கன்னா இதோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு, முதல் மாநாடோட தலைவர் யார், இது அடிக்கடி கேட்கக்கூடியது. இதோட முதல் மாநாடு, அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு அப்படின்றது 1929 1929 காலகட்டத்தில் செங்கல்பட்டு அப்படின்ற ஒரு பகுதி இருக்கா, இந்த செங்கல்பட்டுன்ற பகுதியில் தான் நமக்கு நடந்தது. இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன கேள்வி அப்படின்றது கேட்குறேன்னா இந்த முதல் மாநாட்டின் முதல் தலைவர் அப்படின்ற யார் பொறுப்புக்கு வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு கேள்வி. ஸோ மறக்காம முதல் சுயமரியாதை மாநாட்டின் முதல் தலைவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 4th கொஸ்டின் அப்படின்றது ஒரு மேட்ச் கொஸ்டின்.
ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், வி.ஓ. சிதம்பரம், பாரதியார் அப்படி கொடுத்து சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட பட்டப்பெயர்கள், அதாவது டைட்டில்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ரீசெண்டாக நடந்த குரூப் 2, இந்த 2024 அந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. காமராஜர் அதில் இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தலைவர்கள் பேர் கொடுத்து அவங்களுக்கான பட்டங்களை கொடுத்து மேட்ச் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் இது. ஸோ ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்றவங்க வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சாணக்கியர், அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ராஜகோபாலாச்சாரியார் அவர்களை சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், நமக்கு 1 அப்படின்றது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துடணும். அடுத்து காமராஜர் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், நமக்கு ஓகேவா, கிங் மேக்கர் காமராஜர் அப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அதாவது அரசரை உருவாக்குபவர் அப்படின்ட்டு நம்ம தமிழில் வந்து அழைக்கிறோம். அப்போது காமராஜர் அவர்களுக்கு சாரி ஃபஸ்ட்டுக்கு வந்து 4 அப்படின்றது வந்துடணும், செகண்டுக்கு தான் 1 அப்படின்றது வந்துடணும். அடுத்து வி.ஓ. சிதம்பரம்னா நம்மளோட கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கிறோம். அது மாதிரி செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு அழைக்கிறோம். அது மாதிரி ரொம்ப முக்கியமாக நமக்கு தென்னாட்டின் திலகர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் வி.ஓ.சி அவர்களை. ஸோ அப்போ அடுத்தது 2ன்னு வந்துடணும். அடுத்த கடைசி பாரதியார் அவர்களுக்கு நம்ம முண்டாசு கவி பாரதி. ஓகே, அப்போ 3 அப்படின்றது வந்துடும். அப்போ 4 1 2 3 அப்படின்றது எங்கே இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4 1 2 3 அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட், in which year the staff selection board was established in Tamil Nadu during the பனகல் மினிஸ்ட்ரி? ஓகே, அப்போ பனகல் அப்படின்னா யார், நமக்கு பனகல் அப்படின்றவர் தான் நமக்கு 1921 காலகட்டத்திலிருந்து 26 வரைக்கும் நம்ம தமிழக பகுதி, அதாவது அந்த நேரத்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர். இவரோட காலகட்டத்தில் தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது. அதாவது அரசுக்கு தேவையான அரசு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்றது. ஓகே, இப்போ இதோட பரிணாம வளர்ச்சி தான் இப்போ நமக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசி. இப்போ நம்ம அந்த தேர்வு தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்புன்றது இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு தான். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இதுதான். ஸோ 1924 உருவாக்கியிருக்காங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டை. ஸோ ஆன்சர் அப்படிதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு பிற்காலத்தில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறுது, அதாவது பொது தேர்வாணையமாக மாறுது நமக்கு. எப்போ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்றது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக நமக்கு 1929 1929 காலகட்டத்தில் உருவாக்கப்படுது. இதுவும் ஒருவேளை கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924, அதை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றுறது 1929. ஓகே, ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி அப்படின்றது காதி இஸ் தி தாட் ஆஃப் அப்படின்னு கேட்டுக்காங்க. கதர் துணி என்பது யாருடைய சிந்தனை? காந்தியார் அவர்களா, ஜவஹர்லால் நேரு அவர்களா, பாலங்கா திலகர் அவர்களா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா அப்படின்னு கேட்டுக்காங்க. கதர் அப்படின்னு வந்துட்டாலே இந்த கதர் அப்படின்றத எதுக்கு அடையாளமாக கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு எதிர்ப்புக்கு அடையாளமாக தான் இவர் கொண்டு வரார். எந்த எதிர்ப்பு? இப்போ அந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டாங்க. ஓகே, நம்மளை ரூல் பண்ணாங்க, நம்மளோட வரி சுமை அப்படின்றது அதிகப்படுத்துறாங்க, வரியை வாங்கினாங்க, நம்மளோட மினரல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இங்கேருந்து நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு படிப்போம். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த அடிமைத்துவ முறை அப்படின்றது இங்கே பண்ணும் பொழுதுமே அவங்களோட வணிகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு இருந்தது. அதுலேயும் அவங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த அந்நிய பொருட்களுக்கு எதிராக நம்ம இந்திய பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அந்நிய துணிமணிகளுக்கு எதிராக கதர் துணி, அதாவது இந்தியாவில் உருவாக்கக்கூடிய இந்தியர்கள் உருவாக்கக்கூடிய கதர் துணி அப்படின்றது அடையாளமாக இந்த போராட்டத்துக்கு அறிவித்தார். யார்? அவர் தான் நம்மளோட மகாத்மா காந்தியார் அவர்கள். ஸோ கதர் துணி அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு காந்தியார் ஞாபகம் வந்துடணும். இந்த கதர் அப்படின்றத எதுக்கு அடையாளமாக வச்சிருந்தார் அப்படின்னா, காந்தியார் அவர்கள் 1920 காலகட்டத்தில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க. அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் அடையாளம், சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாலே கதர் அப்படின்றது தான். கதர்னு வேற ஒன்று கிடையாது. இப்போ காந்தியார் அவர்களை வந்து நம்ம 1-2 ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா உட்காந்து இப்படி ஒன்று சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது இந்த இந்தியன் தறி அப்படின்ட்டு சுற்றுற மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் கதர் துணி அப்படின்றது. அதை தான் அடையாளமாகவும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வச்சுருந்தாங்க. ஸோ ஆன்சர் அப்படின்றது காந்தியார் அவர்கள் தான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஒரு அரசியல் ரீதியான ஒரு சங்கம் தான். ரொம்ப முக்கியமாக இது இந்தியாவுக்குள்ளே தொடங்கப்பட்டதா, இந்தியாவுக்கு வெளியே தான் தொடங்கப்பட்டுச்சு. அவுட் சைட் இந்தியா தான் இது தொடங்கப்பட்டுச்சு. எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1928 1928 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டுச்சு. யார் இதை தொடங்கினாங்க அப்படின்னா, ராஸ் பிகாரி போஸ் அவர்கள் வந்து இதை தொடங்கினாங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றதுக்கு, பம்பாய் அப்படின்றதுக்கு, மெட்ராஸ் அப்படின்றதுக்கு, இது எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ட் இந்தியாவை குறிக்கக்கூடிய பகுதிகள் தான். அப்போ ஒன்றே ஒன்று தான் அவுட் சைட் இந்தியாவில் இருக்குது. அப்போ அது என்ன, நமக்கு டோக்கியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோக்கியோவில் இது தொடங்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படின்றதுக்கு யாரோட பெரிய சப்போர்ட் இருந்திருக்குன்னா, ஜாப்பனீஸோட பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக இந்தியாவுக்கு வெளியில் உருவாக்கப்பட்டது? இந்தியாவுக்கு வெளியில் இருந்து இந்தியா வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணுறாங்கல்ல, அந்த பிரிட்டிஷ் ரூலிங் அப்படின்றத இந்தியாவில் உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் அப்படின்றது, இந்த அமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ உருவாக்கிய ஆண்டு 1928. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் யாரெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்ம கிளாஸை பற்றின ஒரு ஃபீட்பேக் அப்படின்றதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் அப்படின்றது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது, இன் விச் இயர் அண்ட் வேர் டிட் தி ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட்?
அனைத்து இந்திய கிலாஃபத் மாநாடு எந்த ஆண்டு மற்றும் எங்கு துவங்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் கிலாஃபத் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கிலாஃபத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருதுமொழி சொல். ஓகே, அந்த உருதுமொழியில் கிலாஃபத் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்போசிஷன் அப்படின்னு அர்த்தம், அதாவது எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ யாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு? உலகத்தில் கூடிய எல்லா முஸ்லீம்களும், அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆல் முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல, இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உலகத்தில் கூடிய அனைத்து முஸ்லீம்களும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த எதிர்ப்பு போராட்டத்தின் பேர் தான் கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. 1919 காலகட்டத்தில் இது தொடங்கப்பட்டிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு அப்புறம் இது தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கலீஃபா அப்படின்றவர் வந்து பிரிட்டிஷ்காரங்க கைது பண்ணி அவர் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அதுக்கு எதிராக தங்களோட தலைவனுக்காக இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் அப்படியே ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா சவுகத் அலி மற்றும் மௌலானா முகமது அலி அப்படின்ற 2 அலி சகோதரர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக காந்தியார் அவர்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தியார் அவர்கள் தான் இந்த அனைத்து இந்திய கிலாஃபத் மாநாடு அப்படின்ற மாநாட்டை நடத்தியிருப்பாங்க. எங்கே வச்சு அப்படின்னா 1919 காலகட்டத்தில் டெல்லியில் வச்சு நடத்தப்பட்டிருக்கும். ஸோ காந்தியார் இதை நடத்தினார், இதுக்கு தலைவராகவும் இருந்திருப்பார். ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். ஓகே, இடஒதுக்கீட்டு அரசாணை, பணியாளர் தேர்வு கழகம், ஆந்திர பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நம்ம யூனிட் 6ல், அதாவது பழைய யூனிட் 8 இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 6ல் ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. அந்த நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் உருவாக்கி அவங்க கொண்டு வந்த சில விஷயங்கள் அப்படின்றத வச்சு தான் இது எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. ஓகே, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உருவாக்கப்படுச்சுன்னு பார்த்தோம். இந்த வருஷம் 1924 அப்படின்றது பார்த்தோம். அப்போ செகண்டுக்கு 4 அப்படின்றது வந்துடணும். ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோ அப்படின்றது பனகல் மினிஸ்ட்ரி அப்படின்னு வந்தப்போ இங்க இருக்கக்கூடிய கல்வி கிடைக்காம ஒடுக்கப்படக்கூடிய மக்களா இருக்கிறவங்களுக்கு இந்த கம்யூனல் ஜியோ மூலியமா நம்ம ரிசர்வேஷன், அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படி கொண்டு வரதுக்கான ஒரு ஜியோ அப்படின்றது ஒரு முன்னெடுப்பு அப்படின்றது 1921 காலகட்டத்தில் நம்ம கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 3 அப்படின்றது போட்டணும். ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1926ல், அப்போ இதுக்கு நம்ம 2 போட்டணும். கடைசி அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929 1 போட்டுரும். அப்போ 3421 அப்படின்றது எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 4 2 1 அப்படின்றது தான். ஸோ கம்யூனல் ஜியோ 1921, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924, ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. இதை மாதிரியே நமக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அப்படி கேட்குறேன். ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அதாவது இந்து அறநிலைத்துறை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. எந்த வருஷம் நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில், பனகல் அரசர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படின்றது பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது who was elected as the president of Indian National Congress in 1938? 1938 காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவோட இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக பொறுப்புக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1938 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநாடு ஹரிபுரா அப்படின்ற பிளேஸ் வச்சு நடக்குது. இந்த ஹரிபுரா அப்படின்ற பிளேஸ் வச்சு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்ற ஒரு தலைவராக பொறுப்புக்கு வரார். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? நமக்கு ஆன்சர் அப்படின்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான். ஆனால் இதோட விளைவு அப்படின்றது என்ன? நேதாஜி அவர்கள் பிற்காலத்தில் காந்தியோட கொள்கையை வந்து மறுப்பு தெரிவித்து, ஓகேவா, சுதந்திரம் என்பது கெஞ்சி பெறுவதில் போராடி பெறுவது அப்படின்ட்டு ஒரு ஒரு அடித்து சண்டை போடக்கூடிய ஒரு பாதையை வந்து முன்னெடுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே. ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நிறைய பேர் காந்தியின் ஃபாலோவராக இருக்கிறாங்க. அப்போ பிற்காலத்தில் இந்த பதவியிலேருந்து பாதியிலே இவர் வந்து நம்ம இது முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கொண்டு வராங்க. மறுபடியும் ஒரு தேர்தல் அப்படின்றது நடக்குது. 1939 மார்ச் மாதமே நடக்குது. ஆனால் அதுலேயும் நேதாஜி அவர் தான் நமக்கு வந்து ஜெயிக்கிறாங்க. பட்டாபி சித்தராமையா அப்படின்ற காந்தியின் வேட்பாளர் தோக்கடிச்சு மறுபடியும் இவர் தான் பொறுப்புக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு அமைப்பு உருவாக்குறது, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒட்டுமொத்தம் வெளியே போயிட்டு அந்த விஷயத்தை பார்க்கறது, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறது நிறைய வரலாறு அப்படின்றது இருக்குது. ஸோ 1938 காலகட்டத்தில் ஹரிபுரா மாநாட்டுக்கு நேதா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தலைவராக பொறுப்பு வந்தாங்க. ஆன்சர் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 1939 நேதாஜி தான், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது in 1911 the South Indian Liberal Federation came to be known as. 1917 ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம நீதி கட்சி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா. இந்த நீதி கட்சியின் வரலாறு எடுத்து படித்தோம் அப்படின்னா முதல்ல அந்த காலகட்டத்தில் நான் பிராமின்ஸ் அப்படின்னவங்க இருப்பாங்கல்ல, அதாவது பிராமணர்கள் அல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, இந்த பிராமணர் அல்லாத மக்கள் அப்படின்னவங்களுக்கு கல்வியோ அரசியல் ரீதியாகவோ எந்த ஒரு உரிமைகளும் எல்லாமே வந்து கிடைக்காம இருந்திருக்கும். அப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னவங்க தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிராமணர் அல்லாத மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், அந்த மக்களும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், அதாவது மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் அப்படின்ற ஒரு சங்கம் அப்படி உருவாக்கப்படுது 1909 காலகட்டத்தில். அது பிற்காலத்தில் மெட்ராஸ் யுனைடெட் லீகாக மாற்றப்படுது. அது அதுக்கப்புறம் பிற்காலத்தில் மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு மாற்றப்படுது. அந்த மெட்ராஸ் திராவிட சங்கம் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் அப்படின்றது, அதாவது பிராமணர் அல்லாத மக்களுக்காக மெட்ராஸில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க போராட்டத்துக்காக. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பிற்காலத்தில் 1916 வருஷம்
சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. நவம்பர் 20 உருவாக்குறாங்க. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது முழுக்க பிராமணர் அல்லாத மாணவர்கள், பிராமணர் அல்லாத மக்கள் எல்லா உரிமைகளும் கிடைக்கணும், கல்வியில் முன்னேற்றம் வரணும், அது மூலியமாக சமூக பொருளாதார முன்னேற்றம் வரணும் அப்படின்றது தான் உங்களோட அடிப்படை நோக்கமாக இருக்குது. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது தான் பிற்காலத்தில் 1917 1917 வருஷம் ஒரு அரசியல் கட்சியாக நம்ம மாறுவோம்னு சொல்லி மாற்றப்படுது. அந்த அரசியல் கட்சியின் பேர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நீதி கட்சி அப்படின்றது தான் பிற்காலத்தில் 1944 காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களால் சேலம் மாநாட்டில் வச்சு திராவிடர் கழகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதான் கண்டென்ட். ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்லேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து திராவிடர் கழகம். ஓகே, மாத்திரம் இந்த பெரியார், இதுதான் கண்டென்ட். ஸோ ஆன்சர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது தான். நெக்ஸ்ட் அடுத்தது, in 1948 the first linguistic province commission was headed by 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியா அப்படின்றது சுதந்திரம் அப்படின்றது பிரிட்டிஷ்காரந்து நம்ம பெற்றுட்டோம். பெற்றதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம எப்படி மாற்றலாம், எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு வரும்பொழுது அப்போ அதுக்கு ஒரு கமிஷன் அமைக்கலாம், ஒரு ஆணையம் அமைக்கலாம்னு சொல்லி அமைக்கிறாங்க. அப்போ அந்த கமிஷன் அப்படின்றது மொழிவாரியாக அமைக்கலாமா அப்படின்றத வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கப்படுது. இதுக்கு நமக்கு என்னன்னு சொல்லி சொல்கிறோம், நமக்கு எஸ்கே தார் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, எஸ்கே தார் அப்படின்றவர் தான் இந்த முதல் மொழிவாரி ஆணையத்தின் தலைவராக நமக்கு வந்து பொறுப்புக்கு வந்தாங்க. ஸோ எந்த வருஷம் இது உருவாக்கப்பட்டுச்சோம்னா 1948 வருஷம் ஜூன் மாதம் நமக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஜூன் எத்தனாம் தேதி அப்படின்றது வேணால் நீங்கள் கமெண்ட் அப்படின்றது பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இவங்க கொடுத்த ரிப்போர்ட் அப்படின்றது வேணாம் அப்படின்றதுக்காக தான் பிற்காலத்தில் ஜேவிபி கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஃபசல் அலி கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபசல் அலி கமிட்டி கொடுக்கப்பட்டது அடிப்படையில் தான் இந்தியா அப்படின்றது மொழிவாரி லிங்குவிஸ்டிக் பேசிஸில் 14 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஆரம்பத்தில், ஸ்டார்டிங்கில் 1956. இதான் பேசிக்கான விஷயங்கள். ஸோ எஸ்கே தார் தான் ஃபர்ஸ்ட் கமிஷன். நெக்ஸ்ட் அடுத்தது, how many years did the Justice Party in Tamil Nadu remain in power? தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவிக்காலத்தில் இருந்தது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீதி கட்சின்றது அரசியல் கட்சியாக இருந்தது எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, இப்போ தான் நம்ம சொன்னோம் 1917 இருந்து 1944 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது ஓகே ஒரு அரசியல் கட்சியாக, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்திருக்கு. ஓகேவா? அதுவே ஓகே எத்தனை வருஷம், ஒரு 27 வருஷம். அதுவே ரூலிங் பண்ணது எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னா 1920 வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சு தான் நீதி கட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதில் இருந்து 1937 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்போ 17 வருஷம்ட்டு டப்புன்னு நம்ம 17 இருந்துச்சுன்னா 17 வருஷம் போட்டுருவோம். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் 1920 37க்குள்ளே 1926 டு 1930 வரைக்கும் ஒரு 4 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியின் ஆதரவோட பி சுப்ராயன் என்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது மொத்தமாக அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் 14 வருஷம், அதில் -4 போட்டால் நமக்கு எத்தனை வருஷம், 13 ஆண்டுகள். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 13 ஆண்டுகள் நீதி கட்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ நீதி கட்சியோட கடைசி முதல்வர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படின்றது மறக்காமல் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, name the Indian representative who attended the International Socialistic Conference held in Germany in 1907. 1907 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியல கருத்துங்களுக்கு கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னிபெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா அது தவறான ஒரு ஆன்சராக இருக்கும். 1907 ஆண்டு ஜெர்மனியில் ஸ்டட்கார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடக்கக்கூடிய இந்த மாநாடு இருக்குல்ல, இந்த மாநாட்டில் ஓகே இவங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்களை எப்படி ஞாபகம் நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியில் முதல்ல இந்திய தேசிய கொடி ஏற்றினவங்க அவங்க தான் மேடம் காமா அவர்கள், விகாஜி காமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மேடம் காமா அவர்கள் தான் 1907 வருஷம் ஜெர்மனியில் இந்த இடத்துல வச்சு நடந்த இந்த இன்டர்நேஷனல் சோசியலிஸ்டிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்றதுல கலந்துக்கிட்ட இந்தியாவில் நம்ம கருதப்படுறாங்க. ஸோ ஆன்சர் மேடம் காமா அவர்கள் தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் அடுத்தது 15th கொஸ்டின், இன்னைக்கு செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது, who became the chief minister of Madras presidency of 1920? 1920 வருஷம் நமக்கு மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதல்வராக வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. இதே கொஸ்டினை லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் வேற மாதிரி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அப்போ ரெண்டுமே ஒன்று தான். 1920 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்படின்றது மெட்ராஸ் பகுதியில் நடந்தது. அந்த தேர்தலில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது வெற்றி வருது. ஸோ நீதி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பிட்டி தியாகராயர் அப்படின்றவர்கிட்ட போய் கேட்குறாங்க. பிட்டி தியாகராயர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு, நான் அரசியல் கட்சி தலைவராக இருக்கேன், நானே அரசாங்கத்துக்கும் தலைவராக இருந்தால் அது சரியா இருக்காது, அதனால எனக்கு பதிலாக இந்த ஏ சுப்ராயலு ரெட்டியார் ஆக்கியவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தியாகராய செட்டியார் அவர்கள் சொல்லி ஏ சுப்ராயலு ரெட்டியார் நமக்கு முதலமைச்சராக பொறுப்புக்கு வராங்க. ஸோ 1920 மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்தவர் ஏ சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள் தான் நமக்கு ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கான ஒரு கேள்வி, which revolution started
பாலபாரதி நியூஸ் பேப்பர் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் இன் தமிழ்நாடு. அதாவது எந்த புரட்சிகரவாதி அப்படின்றவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாலபாரதி அப்படின்றவர் பற்றியே நம்ம தமிழ்நாடு பகுதியில் தொடங்கினார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. மறக்காமல் என்ன பண்ண அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கோங்களேன். நம்ம போட்டி போட்டு தான் ஆகணும், காம்படிஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு காம்படிஷன் அப்படிதையும் கொடுங்க. என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டு விடுங்க. ஓகே, மறக்காமல் இந்த பாலபாரதி பத்திரிகையை யார் தொடங்கினா அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் அப்படி பண்ணுங்க. அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த வீடியோவை நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இல்லையா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அது மாதிரி லைக் மறக்காமல் போட்டு விட்டு நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு ஃபீட்பேக் அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. இதே மாதிரியே நாளைக்கு நான் உங்களை ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய எக்ஸாம் நம்ம வெறித்தனமாக படிப்போம், பக்காவாக படிப்போம். வரக்கூடிய எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஒரு அரசதியாக இந்த வருஷம் நம்ம மாறணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உழைப்பு அப்படின்றது பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம வரண்டர் STMP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். ஓகே, அது வரைக்கும் எல்லாரும் டோன்ட் வரி பி ஹாப்பி இந்த மாதிரி ஜாலியாக இருங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.